ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அறிவியல்ல பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ இது வந்து டிஎன்பிசிக்குரிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னப்படுது ரிபோசோம். செல்லினுடைய புரத தொழிற்சாலை, புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புரத தொழிற்சாலை வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா ரிபோசோம் சொல்லுவோம். செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம். செல்லின் தற்கொலை பைகள் வந்து எது? லைசோசோம். மையத்தில் சைலம் அமைந்துள்ள அதனை சுற்றி புளோயம் திசு சூழப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா ஸ்டீல் சொல்லுவோம். மையத்தில் சைலம், அதாவது சென்டர்ல சைலம் இருக்கும், அதனை சுற்றி புளோயம் திசு இருக்கும். அப்படி சூழப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா ஸ்டீல். மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியை உடைய தண்டு தொகுப்பு. மலர் அப்படிங்கிறது என்னன்னா மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியுடைய தண்டு தொகுப்பு தான் மலர். மலரின் பாகங்கள்ல வந்து 2 வட்டம் இருக்கும். ஒன்று வந்து புள்ளி வட்டம், இன்னொன்னு அல்லி வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் அப்படிங்கிறது மலரின் ஆண் பாகம். சூலக வட்டம் அப்படிங்கிறது மலரின் பெண் பாகம். பறவைகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்னித்தபிலி. பூச்சிகள் மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை அதுக்கு வந்து எண்டமொபிலி. விலங்குகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை சுக்பிலி. நெல் வந்து ஒரு வித்திலை தாவரம். வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு நீரை கடத்துறது. வேர்ல இருந்து தண்ணி வந்து எல்லா பார்ட்டுக்கும் போகணும் இல்லையா, அது வந்து எந்த திசு கடத்துது அப்படின்னா சைலம். சைலம் திசு தான் வந்து வேரில இருந்து ரூட், அந்த தண்டு, அந்த கிளை, பிரான்ச், அந்த இலை, அந்த மலர், அதுல இருக்க ஹோல் பார்ட், அந்த பிளான்டோட ஹோல் பார்ட்டுக்குமே வந்து கீழே இருந்து தண்ணி வந்து எப்படி இதாகும் அப்படின்னா சைலம் திசு மூலமா தான் எல்லா பார்ட்டுக்கும் போகும். அந்த செய்யற வேலை, அந்த வேலையை வந்து செய்யறது வந்து சைலம் திசு. இலையின் மேற்புறம் அமைந்துள்ள மெழுகு படலம், அதுக்கு பேர் வந்து கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இலையில மேல வந்து ஒரு லேயர் இருக்கும், ஓகேவா? மெழுகு படலம் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா கியூட்டிக்கிள். வேரின் மையப்பகுதி பித். வேரோட மையப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பித். சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கும் திசு இணைப்பு திசு. இங்க வந்து ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு நீரை கடத்துறது வந்து சைலம் திசுன்னு. புளோயம் திசு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க சைலம் புளோயம் இருக்கு இல்லையா, புளோயம் திசு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை கடத்தும். அந்த பார்ட்ஸுக்கு தேவையான, அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் இருக்குல்லையா, அது எல்லாத்துக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து ஃபுட், அதுக்கு தேவையான உணவை வந்து கடத்தக்கூடியது புளோயம் திசு. தண்ணியை கடத்தக்கூடியது சைலம் திசு. வேரிலிருந்து, இந்த 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு நீரை கடத்துவது சைலம் திசு. அது மாதிரி ஃபுட்டை கடத்துறது புளோயம் திசு. சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கும் திசு இணைப்பு திசு. சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கக்கூடிய திசு இணைப்பு திசு. இருவித்திலை தாவரங்கள்ல சைலம் புளோயம் இடையே கேம்பியம் உள்ள அமைப்பு திறந்த வாஸ்குலார் கற்றையின் பேர். இருவித்திலை தாவரத்துல சைலம் புளோயம் இடையில இருக்கக்கூடிய கேம்பியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா திறந்த வாஸ்குலார் கற்றை. புற்றுநோய் வைரஸின் பெயர் ஆன்கோ வைரஸ். புற்றுநோய் வைரஸோட பேரு ஆன்கோ வைரஸ். மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஹெப்படைட்டிஸ் வைரஸ். ஹெப்படைட்டிஸ் வைரஸ். மஞ்சள் காமாலைங்கிறது ஹெப்படைட்டிஸ் வைரஸ். ஒரு செல் உயிரி பூஞ்சை. பூஞ்சை வந்து ஒரு செல் உயிரி. அனைத்து பக்கமும் பறக்க முடிந்த பறவை வந்து தேன் சிட்டுக்கள். தேன் சிட்டுக்கள் சொல்லியா, அது வந்து எல்லா டைரக்ஷன்லயும் பறக்கும். மற்றதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல தான் பறக்கும். ஸோ இது வந்து இப்படி சைட்லையும் பறக்கும், பேக்கு, ஃப்ரண்ட், எல்லா டைரக்ஷன்லையுமே பறக்கக்கூடியது தேன் சிட்டுக்கள். நடக்க தெரியாத பறவை. எந்த பறவைக்கு வந்து நடக்கவே தெரியாதுன்னா மரங்கொத்தி. மரங்கொத்திக்கு வந்து நடக்க தெரியாது. எந்த நோயாலும் தாக்கப்படாத உயிரினம் சுறாமீன். சுறாமீனுக்கு வந்து எந்த டிசீஸுமே வராது. எந்த உயிரினத்தின் பாலை தயிராக மாற்ற முடியாதுன்னா ஒட்டகம். ஒட்டகத்தோட பாலை தயிரா மாற்ற முடியாது. நீரின்றி அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் கருங்காலி. தண்ணியே இல்லாம மேக்சிமம் எவ்வளவு டேஸ் உயிர் வாழ முடியுமோ அவ்வளவு டேஸ் உயிர் வாழக்கூடியது வந்து கருங்காலி. முட்டையிடாத பாம்பினம் அனகோண்டா. அனகோண்டா வந்து முட்டையிடாது. யானையோட மேலுதட்டின் மாறுபட்ட வடிவம் தான் துதிக்கை அப்படின்னு சொல்றோம். யானையோட அந்த துதிக்கைங்கிறது மேல் உதடு, அந்த மேல் உதடோட மாறுபட்ட வடிவம் தான் துதிக்கை. மூக்கில் வியர்வை சுரப்பி உள்ள விலங்கு பசு. மூக்கில் வியர்வை சுரப்பி உள்ள விலங்கு பசு. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எதுனா நாய். நாய் தான் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு அனுப்புனாங்க. உடலின் நீளத்தை போல் 2 மடங்கு நாக்கு உள்ள உயிரினம். உடம்பு எவ்வளவு நீளத்துல இருக்கோ அதை விட டபுளா இருக்கக்கூடிய நாக்கு இருக்கக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா பச்சோந்தி. இருவாழ்வி உயிரினம். இருவாழ்வி உயிரினம் தளபதலை, தேரை. இருவாழ்வினா என்னது? ஒரு சில இது வந்து நீரில் வாழக்கூடியவை, ஒரு சில இது நிலத்தில் வாழக்கூடியவை. ஸோ இந்த இருவாழ்வி அப்படின்னா நீரிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். அதனால அது வந்து இருவாழ்வி உயிரினம் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தவளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தண்ணிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். தேரை, அது டோடு சொல்லுவோம் இல்லையா, தேரை. தேரையும் தண்ணிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு இதுன்னு ராஜநாகம். மிகப்பெரிய பாம்பு வந்து ராஜநாகம்.
பிரிக்க முடிந்த விதைகளை உடைய தாவரம். அதாவது அந்த தாவரத்தை வந்து விதையை வந்து பிரிக்க முடியும், ரெண்டா ஈவனா பிரிக்க முடியும். ரெண்டான்னு கிடையாது, ஈவனா ஒரே மாதிரி பிரிச்சா இந்த சைடு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரிக்க முடியும். அப்படி எல்லாமே இருவித்திலை தாவரம் அப்படின்னு சொல்றோம். பிரிக்க முடியாத விதைகளை உடைய தாவரங்களை ஒருவித்திலை தாவரம் சொல்றோம். ஸோ பிரிக்க முடியாதுன்னா இப்ப எதனாலும் உடச்சு பிரிச்சிடலாம்னு நீங்க கேட்கக்கூடாது. ஸோ அதை பிரிச்சாலும் அதோட ஷேப் வந்து ஈவனா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்னா அதான் இருவித்திலை தாவரம். இந்த மாதிரி பிரிக்க முடியாத விதைகளை உடைய தாவரம் ஒருவித்திலை தாவரம். திறந்த விதிகளை உடைய தாவரம் சைகஸ் மற்றும் பைன். திறந்த விதை வந்து ஓப்பனா இருக்கும். திறந்த விதைகளுடைய தாவரம் வந்து சைகஸ் மற்றும் பைன். உழவனின் எதிரி எது? வெட்டுக்கிளி. வைரஸ்களை பற்றிய படிப்பு. வைரஸ்களை பற்றிய படிப்பு வந்து வைராலஜி. உழவனின் எதிரி வந்து வெட்டுக்கிளி. அதாச்சும் ஏதோ ஒரு படம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெட்டுக்கிளி வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் நாஸ்தி, விவசாயம் ஃபுல்லா அழிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க படிக்கும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல்லையோ அல்லது நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களோ ஏதாவது ஒன்று அதோட இன்டர்லிங்க் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இப்போ உழவனின் எதிரினா நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ தவளை அது இது நிறைய படித்தோம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ல வரும்போது அந்த எல்லா ஆப்ஷனும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஆன்சராக தான் இருக்கும். இந்த இதுவும் எதுக்கோ படிச்சுமே, இதுவும் எதுக்கோ படிச்சுமே, ஆப்ஷன் ஏவும் ஏதோ ஒரு இதுக்கு ஆன்சராக படிச்சிருப்பீங்க, பியும் ஏதோ ஒரு இதுக்கு ஆன்சராக படிச்சிருப்பீங்க, சியும் ஆன்சராக படிச்சிருப்பீங்க, டியும் ஆன்சராக படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து கன்ஃபியூஷன் வரும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் படித்த கொஸ்டினாக இருக்கும், அதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா அந்த மீதி ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதுவா அதுவா அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் எப்பவுமே ஒரு கொஸ்டின் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷனை பார்த்து ஏதோ ஒன்று போட்டு விட்டுக்கலாம்ங்கிற மைண்ட் செட்டு இருக்கவே கூடாது. அதனாலதான் ஆப்ஷனே கொடுக்காம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்ல ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அந்த ஆப்ஷனே நீங்க நம்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இங்கதான் நீங்க ஸ்ட்ரகிள் ஆவீங்க. என்னன்னா அந்த 4 ஆப்ஷனுமே நீங்க படிச்சதாத்தே இருக்கும். ஸோ அப்போ அந்த 4ல் எது வரும்? இதுவும் இது வருமா, இல்லை இதுவும் இது வருமா, இது 2ல் எது வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் தான் நிறையா இருக்கும். ஓகேவா? என்னன்னே தெரியாமல் இருக்காது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கவே இருக்காது. 95% கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது, ஆல்ரெடி நீங்கள் படிச்சதாத்தே இருக்கும். ஆனால் எங்கே ஸ்ட்ரகிள் ஆவீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது இந்த இதுவா 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 அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால தான் கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், கண்ணை மூடிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே வராது, இதுவா அதுவா. ஏன்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அந்த ஆன்சர் வந்து ஏவா பியா, சியில் இருக்கா, டியில் இருக்கா, உங்களோட வேலை அதுதான். ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆன்சரில் வந்து இங்கே எதுல இருக்கு, ஏல இருக்கா அந்த ஆன்சர், பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கான்னு பார்க்கணும். அதே உங்க வேலையா இருக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். 4ல் ஏதோ ஒன்றுன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. அதனாலதான் கொஸ்டின் டைரக்டா ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். வேற எதுவும் மைண்ட்ல இதாகக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணோடனே அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். ஸோ அந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அந்த ஆப்ஷன் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. வைரஸ் பற்றிய படிப்பு வைராலஜி. மனித சிறுகுடலில் வாழும் புழு நாடாப்புழு. மனித சிறுகுடலில் வாழும் புழு நாடாப்புழு. பல துண்டுகளா உடைத்தாலும் உயிர் வாழும் தாவரம் எதுனா நட்சத்திர மீன். நட்சத்திர மீனை வந்து எப்படி நீங்க கட் பண்ணாலும் அது திரும்ப அது வளர்ந்து அது உயிர் வாழ்ந்துடும். பல துண்டா பிடிச்சாலும் எல்லாம் தனித்தனிதான் வளர்ந்துடும். விலங்கினங்களில் அதிக எண்ணிக்கை உள்ளது வந்து பூச்சி இனங்கள் தான். விலங்கினங்கள்ல அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இது அப்படின்னா பூச்சி இனங்கள். பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவு பாக்டீரியாலஜி. 3 நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் தண்ணி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். 3 நிலைகள் இருக்கும். என்னென்ன நிலை? திடநிலை, திடநிலை, திரவநிலை, வாயு நிலை. திடம்னா கெட்டியா இருக்கிறது. ஸோ தண்ணியை வந்து ஃப்ரீஸ் பண்ணோம்னா கெட்டியாயிரும். ஓகேவா? ஐஸ் ஆயிரும் இல்லையா, அது திடநிலை. திரவ நிலைனா ஆஸ் யூஸ்வல் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிறது தண்ணியா இருக்கு இல்லையா, தண்ணியாவும் இருக்கும். ஸோ ஆவியானா நீராவி. தண்ணி கொதிக்க வைக்கும்போது என்ன ஆயிரும்? நீராவியா போயிடும். ஸோ அப்போ அந்த 3 நிலையிலுமே தண்ணியினால இருக்க முடியும், மாற முடியும். 3 நிலையில் இருக்கக்கூடிய ஒரே பொருள் நீர். அந்த 3 நிலை வந்து திடம், திரவம், வாயு. இரும்பு துருப்பிடித்தல் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதி மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது வேதி மாற்றம். கண்ணாடியை சுத்தம் செய்யும் பொருள் எதுனா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கண்ணாடியை சுத்தம் செய்யக்கூடிய பொருள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அமிலமா காரமா அப்படின்னு அறியக்கூடிய பொருள், உதவும் பொருள் நிறங்காட்டி. நிறங்காட்டி வச்சு ஒரு இது வந்து அது அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா, pH வேல்யூ 7
அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல அதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். அமிலமா காரமா அப்படிங்கறத பத்தி அறிவுறுத்தக்கூடிய பொருள் நிறங்காட்டி. தன் வழியாக மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும் பொருள் கடத்தி. கடத்தின்னு சொல்லலாம், இது மின் கடத்தின்னு சொல்லலாம். தன் வழியா மின்னோட்டத்தை செல்ல, அதாவது ஒரு மெட்டீரியல் அந்த வழியா கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு கடத்தி. அது வழியா பாஸ் ஆக முடியாது அப்படி, இப்போ ஒரு மெட்டல் எடுத்துட்டோம்னா அது வழியா கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு கடத்தி. ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டோம்னா அது வழியா கரண்ட் பாஸ் ஆகாது. அப்ப அது வந்து மின் கடத்தின்னு சொல்ல முடியாது. இதுல கடத்தி அல்லது மின் கடத்தின்னு சொல்லலாம். மின்னோட்டத்தை தன் வழியா அனுமதிக்கும் பொருள் எல்லாமே கடத்தி. நிக்கல் மற்றும் குரோமியம் கலவை வந்து நிக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நிக்கல் பிளஸ் குரோமியம் கலந்த மிக்சிங் வந்து நிக்ரோம். வெப்பநிலைமானி அளவீடு வந்து செல்சியஸ். வெப்பநிலைமானியில வந்து அளவீடு எப்படி இருக்கும்னா செல்சியஸ்ல இருக்கும். ஃபாரன்ஹீட்ல இருக்குமா செல்சியஸ்ல இருக்குமா அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதுல வெப்பநிலைமானி அளவீடு செல்சியஸ்ல இருக்கும். பார்க்கும் உணர்வை தரும் ஆற்றல் வந்து எதுக்கு இருக்கு? கண். ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயல் எதிரொலி. எப்போ எதிரொலிக்கும் அப்படின்னா ஒளி இந்த இடத்துல வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயல் வந்து எதிரொலி அப்படின்னு சொல்லுவோம். அது லைட்டா இருந்தாலும் சரி, சவுண்டா இருந்தாலும் சரி. ஒரு இதுல பட்டு திரும்ப வருது அப்படின்னா, ஓகேவா? லைட்டுக்கும் அதே தான், சவுண்டா இருந்தாலும் அதே தான். எப்படி நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க பேசுறது நம்மளுக்கு கேக்குது, காது இருக்கனால கேக்குது, அப்படி இல்லை. அது நம்ம பேசும்போது அது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு நமக்கு எதிரொலிக்குது. ஸோ எதிரொலிக்கிறதுனால தான் ஒருத்தவங்க பேசுறது நம்மளுக்கு கேக்குது. அந்த எதிரொலிங்கிறது இல்லை அப்படின்னா யார் பேசுறதுமே யாருக்குமே கேட்காது. ஓகேவா? நம்ம பேசுறது மற்றவங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு எப்படி கேக்குது அப்படின்னா, இது வந்து பட்டு ஒரு பொருள்லையோ இதுலயோ பட்டு எதிரொலிக்கும் போதுதான் நம்மளுக்கு கேட்கும். டைரக்டா அவங்க பேசுறது அப்படியே நம்மளுக்கு கேட்காது. வேற ஏதாவது ஒண்ணுல பட்டு எதிரொலிக்கும் போதுதான். அதனாலதான் ஒரு எம்டி ரூம், ஸ்பேசியஸ் ரூம்ல எல்லாம் பேசுனீங்கன்னா ரொம்ப சத்தமா கேட்கும். பேசுறது வந்து அதிக எதிரொலிப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு எம்டி ரூம்ல போய் உட்காந்து தனியா பேசுனீங்கன்னா, அது எதுவுமே இல்ல பேசுனீங்க அப்படின்னா சவுண்டும் அதிகமா கேட்கும். நீங்க பேசுற எதிரொலி நல்லாவே உங்களால ரிலேக்ஸ் பண்ண முடியும். இதுவே நிறைய பொருள் இருக்கிற இடத்துல போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியா தான் கேட்கும். ஏன்னா அது எல்லா பொருளையும் பட்டு சிதறி எதிரொலி ஆகுது. எம்டி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிறைய பொருள் கிடையாது, எம்டியா இருக்கு. ஸோ அப்ப மீறி மீறி போனா அந்த 4 செவுரு அவ்வளவுதான். அதனால அது வந்து நமக்கு ரொம்ப சவுண்டாவும் ரொம்ப எதிரொலியாவும் கேட்குது. இதுவே எம்டி ரூம் மற்ற பொருள் எல்லாம் இருக்கும்போது நீங்க பேசுனீங்கன்னா அது எல்லா பொருளையும் பட்டு எதிரொலிக்கும் போது அதோட கெப்பாசிட்டி ஆற்றல் வந்து குறைஞ்சிருது. அதனாலதான் நமக்கு அந்த சவுண்ட் வந்து கம்மியா கேட்கறதுக்கான காரணம். ஓகேவா? ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். செல்லின் புரத தொழிற்சாலை ரிபோசோம். செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம். மையத்தில் சைலம் அமைந்துள்ள அதை சுற்றி புளோயம் சூழப்பட்ட அமைப்பு ஸ்டீல். மலர் அப்படிங்கிறது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியுடைய தண்டு தொகுப்பு. மலரின் பாகங்கள் புள்ளிவட்டம், அல்லிவட்டம். மகரந்தத்தாள் வட்டம்ங்கிறது மலரின் ஆண் பாகம். சூலக வட்டம் அப்படிங்கிறது மலரின் பெண் பாகம். பறவைகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை ஆர்னித்தபிலி. பூச்சிகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை வந்து என்டமபிலி. விலங்குகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை சுக்பிலி. நெல் வந்து ஒரு ஒருவித்திலை தாவரம். வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு நீரை கடத்துவது சைலம் திசு. இலையின் மேற்புறம் அமைந்துள்ள மெழுகு படலம் கியூட்டிக்கிள். வேரின் மையப்பகுதி பித். சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி இணைப்பு திசு. இருவித்திலை தாவரங்களில் சைலம் புளோயம் இடையே கேம்பியம் உள்ள அமைப்பு திறந்த வாஸ்குலர் கற்றை. புற்றுநோய் வைரஸின் பெயர் ஆன்கோஜெனிக். சரி, ஆன்கோ வைரஸ். ஆன்கோஜெனிக்ங்கிறது அந்த இது ஆன்கோஜெனிக் வைரஸ், அதான் ஆன்கோ வைரஸ். மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால உள்ளது. ஒரு செல் உயிரி பூஞ்சை. அனைத்து பக்கமும் பறக்கக்கூடிய பறவை தேன் சிட்டு. நடக்கவே தெரியாத பறவை மரங்கொத்தி. எந்த நோயாலும் தாக்கப்படாத உயிரினம் சுறாமீன். உயிரினத்தின் எந்த உயிரினத்துடைய பாலை வந்து தயிரா மாற்ற முடியாதுன்னா ஒட்டகம். நீரின்றி அதிக நாள் வாழும் உயிரினம் கருங்காலி. முட்டையிடாத பாம்பினம் அனகோண்டா. யானை மேலுதட்டின் மாறுபட்ட வடிவம் துதிக்கை. மூக்கில் வியர்வை சுரப்பி உள்ள விலங்கு பசு. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு நாய். உடலின் நீளத்தை போல 2 மடங்கு நாக்கு உள்ள உயிரினம் பச்சொந்தி. இருவாழ்வு உயிரினம் தவளை, தேரை. உலகின் மிகப்பெரிய பாம்பு ராஜநாகம். பிரிக்க முடிந்த விதையுடைய தாவரம் இருவித்திலை தாவரம். பிரிக்க முடியாத விதைகளை உடைய தாவரம் ஒருவித்திலை தாவரம். திறந்த விதைகளை உடைய தாவரம் சைகஸ் மற்றும் பைன். உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. வைரஸ்களை பற்றிய படிப்பு வைராலஜி. மனிதனின் சிறுகுடில் வாழும் புழு நாடாப்புழு. பல துண்டுகளாக உடைத்தாலும் உயிர் வாழும் உயிர் தாவரம்
சரி. பல துண்டுகளாக உடைத்தாலும் உயிர் வாழும் விலங்கு நான் தாவரம். பல துண்டுகளா உடைந்தாலும் உயிர் வாழக்கூடிய விலங்கு வந்து நட்சத்திர மீன் அல்லது உயிர் வாழும் உயிரினம். விலங்கினங்களில் அதிக எண்ணிக்கை உள்ளது பூச்சி இனங்கள். பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவு பாக்டீரியாலஜி. 3 நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் நீர். இரும்பு துருப்பிடித்தல் ஒரு வேதி மாற்றம். கண்ணாடியை சுத்தம் செய்ய பயன்படும் பொருள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அமிலமா காரமா அறிய உதவும் பொருள் நிறங்காட்டி. தன் வழியாக மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும் பொருள் கடத்தி. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த மிக்ஸ் வந்து நெக்ரோம். வெப்பநிலைமானியில் அளவீடு எப்படி இருக்குன்னா செல்சியஸ்ல இருக்கும். பார்க்கும் உணர்வை தரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா கண். ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயல் வந்து எதிரொலி. தேங்க்யூ.